ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தேவனாகிய கர்த்தர் அவர் அனுப்பின பெரிய சேனையாகி வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்குட்டை பூச்சி, பச்சை கிளி, இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய வார்த்தை என்னவென்றால், கடந்த காலங்களில், கடந்த நாட்களில், என் கோபத்தின் நாளில் நான் உங்கள் மேல் கோபமாயிருந்த பொழுது நான் அனுப்பின வெட்டுக்கிளிகளா இருக்கட்டும், பச்சை புழுக்களா இருக்கட்டும், பச்சை கிளிகளா இருக்கட்டும், மொசுக்கொட்ட பூச்சிகளா இருக்கட்டும், இவைகள் பட்சித்து போட்ட வருடங்களுக்கு பலனை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். அப்படி என்றால் அந்த பலன் திரும்ப கொடுக்கப்பட போகிறது. இதுவரை அந்த பலனை இழந்திருக்கலாம், இதுவரை அந்த பலனை நாம் அனுபவியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பலனை நமக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணும்போது அதை திரும்ப நமக்கு அளிப்பார். அது என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். பிசினஸ் காரியமா இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான காரியங்களாக இருக்கலாம், வியாபார ரீதியான காரியங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், அரசாங்க வேலை, ஏதோ ஒரு சம்திங், ஊழிய காரியமாக கூட இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகள் பட்சித்த வருஷங்களின் பலனை அவர் திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி என்றால் நாம் இழந்தவைகளை திரும்ப தரப்போகிறார் என்றுதான் அர்த்தம். நாம் இழந்த காரியங்களை திரும்ப கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை நாம் திரும்பி பார்க்கும்போது 3 விதமான காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், ஆவிக்குரிய சிந்தையில் நாம் இதை உற்று நோக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்திற்கு பின்புதான் நான் பின்மாரியை ஊற்றுவேன், ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும், இப்படி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி தருகிறதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில் நாம் இழந்த தரிசனம், நாம் இழந்த கிருபைகள், நாம் இழந்த தேவ திட்டங்கள், நாம் இழந்ததான சகல தெய்வத்தினுடைய நற்காரியங்கள், இதெல்லாம் அவர் திரும்ப நமக்கு கொடுக்க போகிறார். அப்படி என்ன, பழைய கஞ்சியே சூடு பண்ணி அதை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரா? இல்லை பழைய பிரியாணியை சூடு பண்ணி நமக்கு தருவாரா? பழைய கிருபைகளையே தருவாரா? இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் வாசிங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ மனைவிகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை, புதிய விதமான நன்மைகளை அப்ப ஆண்டவர் தரும்போது பழைய கெட்டுப்போன அழுகி போன நாற்றம் எடுத்த இல்லை, எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு. நீங்க சொல்லுங்க, கிருபை புதுசு,
அபிஷேகம் புதுசு, தரிசனம் புதுசு, வழி நடத்துகிற விதம் புதுசு, எல்லாமே புதுசு. அப்ப நான் இழந்தேன், பழையதெல்லாம் இழந்துட்டேன். இப்ப ஆண்டவர் எனக்கு தரப்போகிறது நியூ, புதுசு. சொல்லுங்க, நீங்களே வாயை திறந்து ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நீங்க எனக்கு தரப்போகிறதெல்லாம் புதியது, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய தரிசனம், புதிய திட்டம், நீர்களை நடத்த போகிற பாதை புதுசு, எல்லாமே புதுசு. இது நான் சொல்லல, கர்த்தர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நாங்க தீர்க்க தரிசனமாவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் நினைச்சு ஐயோ நான் இந்த தொழில் செஞ்சிருந்தா நான் மேலே வந்திருப்பேனே, இந்த இதில் வேலை செஞ்சிருந்தா நானும் 10 காசு சம்பாதிச்சிருப்பேன்ல, எல்லாம் இழந்துட்டான்ல, எல்லாம் போச்சு இல்லை, மறுபடியும் எப்போ, மறுபடியும் எப்படி அப்படின்னு நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருக்கலாம். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? அதெல்லாம் யோசிக்காதப்பா, நீ அதை போட்டு யோசிச்சு என்ன பண்ண போற? என் மகனே, என் மகளே, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சு என்ன பண்ண போற? நான் என்ன தேடும்போது நான் புதுசா தருவேன், உனக்காகவே நான் புதுசா தருவேன். நியூ அனாயிட்டிங், நியூ கிரேஸ், நியூ விஷன். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க நியூ வே. அப்ப ஆண்டவர் நமக்கு தரக்கூடியது எல்லாமே புதுசு. அப்ப இந்த பாதை, இந்த வேலை, அது இதெல்லாம் போயிடுச்சு. போனதை பத்தி கவலைப்படாதீங்க, இழந்ததை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க கையை விட்டு போனதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தரக்கூடிய புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், புதிய நன்மைக்காக ஸ்தோத்திரம், புதிய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம், என்னை நடத்த போகிற புதிய பாதைக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யறார் மட்டும் பாருங்க. ஐயோ நான் இதுல சாதிச்சிருப்பேனே, அதுல சாதிச்சிருப்பேனே, நீ எதுலேயும் சாதிச்சிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அதெல்லாம் உலகம், அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது அப்பதான் சாதனையாளர். அவன் நம்ம உயர்த்தி கொண்டு வரும்போது தான் மற்றவர்களுக்கு முன்பாக இவர்களும் இப்படி மேன்மையாயிட்டாங்களே, உயர்த்திட்டாரே, இப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறாரே, இதெல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு, அவங்க ஆச்சரியப்படுவாங்க. புறஜாதி யாராச்சும் ஆச்சரியப்படும், புறஜாதி ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க, உங்க கூட இருந்த விசுவாசி ஆச்சரியப்படும். இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்காங்க, இவ்வளவு நாள் இதெல்லாம் நமக்கு தெரியலையே. நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, இது எப்படிக்கா செய்ய, ஏக்கா இது எப்படிக்கா பண்ண அப்படின்னு கேட்பாங்களே. இப்ப என்ன, அவங்களுக்கா என்ன? கர்த்தர் நேரடியா டீல் பண்ண போறாரு. அதான் மேட்ரு. கர்த்தர் நம்ம யார்கிட்டயாவது ஐடியா கட்டான்னு நினச்சிக்கோங்க, நல்ல பாதையை கூட நாற்றம் அடித்த பாதையை மாற்றி விட்டுருவான். நல்ல பாதை இருக்கும், நல்ல காரியம் இருக்கும், அவன் சொல்லிடுவான் இதில் போகாத, நல்லா இருக்கிறது தான் இதில் போ. அது அவ்வளோ மோசமான பாதையாக இருக்கும். அம்மா அதிகம் அக்கா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாரு, மாமா சொல்லிட்டாங்க, அத்தை சொல்லிட்டாங்க, ஆயா சொல்லிட்டாங்க, தாத்தா சொல்லிட்டாங்க, நம்ம அதில் போயிடுவோம், போய் அல்லோலப்பட்டு வருவோம். ஆனால் கர்த்தர் இடத்துல கேளுங்க, வழி இதுவே, வலது பக்கம் திரும்ப திரும்பாத, இடது பக்கம் திரும்ப திரும்பாத, அதான் நான் வழி சொல்கிறேன்ல, அதில் போ, நெத்தியான வழியில் நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் நடத்த போகிறாரு. இதுவரையிலும் இழந்தீங்களா? கவலைப்படாதீங்க. இதுவரையிலும் உங்களுக்கு தோல்வியா? கவலைப்படாதீங்க. இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எதோ உங்கள் மனதை போட்டு குழப்பி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் என்னை நடத்துகிற பாதையில் நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு. இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். நீங்கள் ஆச்சரியங்களை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமேன், ஆமேன்.